இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா some theorems and problems. So okay, first பாருங்க என்னன்னா இப்போ வந்து W சப்ஸ்பேஸ் ஆஃப் வெக்டர் ஸ்பேஸ் V இருக்குது. ஓகேங்களா? ஒரு டைமென்ஷன் வந்து n. ஓகேங்களா? ஃபைனைட் டைமென்ஷனல் வெக்டர் ஸ்பேஸ் ஆஃப் டைமென்ஷன் n. சப்போஸ் இந்த சப்ஸ்பேஸோட டைமென்ஷன் என்ன இருந்துச்சுன்னா then சப்ஸ்பேஸும் வெக்டர் ஸ்பேஸ் சேம் சொல்றோம். ஓகேங்களா? அடுத்து இன்னொரு தியரம் பாருங்க. let V ங்கிறது ஃபைனைட் டைமென்ஷனல் வெக்டர் ஸ்பேஸ் ஓவர் field F. W ங்கிற சப்ஸ்பேஸா இருந்துச்சுன்னா டைமென்ஷன் ஆஃப் W டைமென்ஷன் ஆஃப் V க்கு ரெண்டு கம்பேரிசன் பண்ணும்போது டைமென்ஷன் V வந்து அதிகமா இருக்கும். இது ஒரு முக்கியமான. அதே நேரத்தில் W வந்து ப்ராப்பர் சப்ஸ்பேஸ்னா ஸ்ட்ரிக்ட்லி லெஸ் தென் போடணும். ஓகே, W இஸ் a ப்ராப்பர் சப்ஸ்பேஸ் ஆஃப் V னா டைமென்ஷன் ஆஃப் W is strictly less than டைமென்ஷன் ஆஃப் V ன்னு போடணும். அப்புறம் நெக்ஸ்ட் கோஷியன்ட் ஸ்பேஸ். கோஷியன்ட் ஸ்பேஸ் என்னது? இதான V by W. V ங்கிறது வெக்டர் ஸ்பேஸ், W ங்கிறது சப்ஸ்பேஸா இருந்தா ஒரு கோஷியன்ட் ஸ்பேஸ் நம்ம இமீடியட்டா கிரியேட் பண்ண முடியும். அப்போ அதில் எலமெண்ட்ஸ் எல்லாம் இந்த மாதிரி இருக்கும். இது W இது ஃபிக்ஸ் ஆயிரும். V மட்டும் வேரி பண்ணி போட்டுக்கிட்டே இருக்கும். ஓகேங்களா? ரைட். ஸோ இப்போ இதுக்கு டைமென்ஷன் என்ன வரும்னா டைமென்ஷன் V மைனஸ் டைமென்ஷன் W. ஓகேங்களா? ரைட். அடுத்து தியரம் பாருங்க. let A and B are to be subspaces of a vector finite dimensional vector space V. ஸோ கொடுத்துட்டாங்க. இப்போ வந்து டைமென்ஷன் ஆஃப் A plus B இதை வந்து எப்படி எழுதலாம்? டைமென்ஷன் A plus டைமென்ஷன் B plus டைமென்ஷன் ஆஃப் மைனஸ். ஆக்சுவலாக நம்ம லோயர் கிளாஸில் படித்த மாதிரி இருக்கா? கார்டினாலிட்டி ஆஃப் A யூனியன் B is equal to கார்டினாலிட்டி ஆஃப் A plus கார்டினாலிட்டி ஆஃப் B மைனஸ் கார்டினாலிட்டி ஆஃப் A இன்டர்செக்ஷன் B படிச்சோமோ அதே தான் சேம். ஸோ இது ஒரு முக்கியமானது. இது ஆக்சுவலாக அதில் ப்ராப்ளம்ஸ் சிஎஸ்சிஆரில் நிறைய கேட்பாங்க. ஸோ நமக்கு எப்படி கேட்குறாங்கன்னு தெரியல. ஓகேங்களா? ஜஸ்ட் தேர்த்தை மட்டும் வச்சுருப்போம். சம்டைம்ஸ் இதை இங்கே கொடுப்பாங்க, இதை இங்கே மாற்றிக்கலாம். சரிங்களா? அது ஒரு தீர்மானம் இருக்கும். ஓகே, அப்புறம் என்னென்னா இப்போ விங்கிறது ஃபைனைட் டைமென்ஷனல் வெக்டர் ஸ்பேஸாக இருக்குது. ஸோ n வெக்டார்ஸ் வந்து லீனியர் இண்டிபெண்டன்ட் சப்செட் ஆஃப் வியாக இருக்குது. அப்படின்னா எவ்ரி எலமெண்ட் ஆஃப் V. ஸோ வியில் உள்ள ஒவ்வொரு எலமெண்ட்டையும் ஸோ லீனியர் காம்பினேஷன் ஆஃப் தீஸ் எலமெண்ட்ஸ் எழுதலாம். அந்த எழுதுகிற வே வந்து யூனிக்காக இருக்கும். ஓகேங்களா? ஸோ லீனியர் இண்டிபெண்டாக இருந்துச்சுன்னா இண்டிபெண்டா ஸ்கேலர்லாம் 0 ஆயிரும். அதான் கான்செப்ட். ஓகேங்களா? ஸோ இது ஒரு முக்கியமான ரிசல்ட். அடுத்து என்னன்னா லீனியரி டிபெண்டன்ட். இதே மாதிரி n வெக்டார்ஸ் வந்து லீனியரி டிபெண்டண்டா இருக்கு. அப்படின்னா இதுல ஏதோ ஒரு வெக்டார் என்ன வச்சுக்கலாம்? Vi. ஸோ இதில் உள்ள ஒன் ஆஃப் த வெக்டார் Vi பிலாங்ஸ் டு S. Vi வந்து என்ன செய்யலாம்? லீனியர் காம்பினேஷன் ஆஃப் ப்ரீசீடிங் வெக்டராக எழுதிக்கலாம். ஸோ Vi என்ன பண்ணலாம்? லீனியர் காம்பினேஷன் ஆஃப் ப்ரீசீடிங் வெக்டராக எழுதலாம். லீனியர் இண்டிபெண்டன்ட்னால அதை நம்ம எழுதிக்கலாம். ஓகேங்களா? ஸோ இது ஒரு ரிசல்ட். அப்புறம் என்ன ரிசல்ட்னா டைரக்ட் சம்மு. அதாவது சம்முனா ஆக்சுவலாக சம் ஆஃப் சப்ஸ்பேஸ் டைரக்ட் சம் ரெண்டு வித்தியாசம் இருக்கு. இப்போ சம் ஆஃப் சப்ஸ்பேஸ்னு அர்த்தம். sum of subspaces na let W1 and W2 be two subspaces of a vector space V. Therefore W1 plus W2 எப்படி இருக்கும்? A plus B, A belongs to W1, B belongs to W2. ஓகே, ஸோ இது ஒரு சப்செட் ஆஃப் V இருக்கும். இது வந்து என்னது? சப்ஸ்பேஸ் ஆஃப் V இருக்கும். ஓகேங்களா? ரைட். அதே டைரக்ட் சம்னா வேற. டைரக்ட் சம்னா இந்த மாதிரி எழுதுறது. ஓகே, டைரக்ட் சம்னா ரெண்டு சப்ஸ்பேஸ் எடுத்துக்கிறோம். V வந்து செட் டு பி டைரக்ட் சம் ஆஃப் W1 W2. ஓகேங்களா? ஸோ இஃப் எவ்ரி எலமெண்ட் ஆஃப் V கேன் பி யூனிக்லி ரிட்டன் அஸ் இந்த ஃபார்ம். V வந்து இந்த மாதிரி எழுதணும்னா இந்த எலமெண்ட் வந்து W1ல இருக்கும், இந்த எலமெண்ட் W2ல இருக்கும். ஆக்சுவலாக நம்ம இது நம்ம அல்ஜிப்ரால படிச்சு இன்டர்னல் டைரக்ட் ப்ராடக்ட் படிச்சிருக்கோமா? இன்டர்னல் டைரக்ட் ப்ராடக்ட் சேம் அங்கே நார்மல்ஸாக உருவச்சு எழுதுவோம். சரிங்களா? ரைட். ஸோ இது இன்னொரு வெர்ஷன் பாருங்க. சப்போஸ் விங்கிறது இன்டர்னல் டைரக்ட் சம் ஆஃப் சப்ஸ்பேசஸாக இருந்துச்சுன்னா வியை வந்து இப்படி எழுதிக்கலாம். W1 நோட்டேஷன் ஃபார்மெட்டில் எழுதிக்கலாம். ஸோ இது ஒரு முக்கியமானது. ஓகேங்களா? சப்போஸ் V வந்து டைரக்ட் ப்ராடக்ட் ஆஃப் W1 W2 இருந்துச்சுன்னா இஃப் அண்ட் ஒன்லி இஃப் V வந்து என்னது? இது ரெண்டோட சம்மா இருக்கும். ரெண்டுக்கும் காமன் எலமெண்ட்ஸ் வந்து சிங்கிள்டன் ஐடென்டி எலமெண்ட் சரி 0 எலமெண்ட் மட்டும் தான் காமனாக இருக்கும். வேற எந்த எலமெண்ட்டுமே காமனாக இருக்காது. ரைட்டுங்களா? இப்போ இன் ஜென்ரலாக n சப்ஸ்பேஸ்க்கு எக்ஸ்டெண்ட் பண்ணுறோம்.
Okay, V is a direct sum of n subspaces. If and only if W1 plus W2 இதோட சம் வந்து V ஆ இருக்கும். இதுதான் முக்கியமானது. சப்போஸ் இதுல இருந்து ஏதோ ஒரு வெக்டாரை உருவுறோம். ஓகே, உருவிட்டு அதுக்கும் உருவுன வெக்டாருக்கும் இன்டர்செக்ஷன் போடும்போது அதுலேயும் சிங்கிள்டன் 0 மட்டும் தான் வரும். ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு வெக்டாருக்கும் போடணும். ஓகேங்களா? ஸோ இதில் எத்தனை கண்டிஷன் வரும்னா n கண்டிஷன் வரும். ஓகேங்களா? அப்போ W1க்கு ஒன்று வரும், W2 வச்சு ஒன்று எழுதலாம், W3 வச்சு எழுதலாம். ஓகேங்களா? ரைட். மேக்ஸிமம் நம்ம டைரக்ட் சம் வந்து 2 சப்ஸ்பேஸ் தான் பார்ப்போம், 3லாம் மேக்ஸிமம் பார்க்க மாட்டோம். ஓகேங்களா? ஸோ அடுத்து ஒரு முக்கியமான ரிசல்ட், ரோ ஸ்பேஸ் காலம் ஸ்பேஸ்லேருந்து கண்டிப்பாக கொஸ்டின் கேட்குறாங்க. சரி பாருங்க, ரோ ஸ்பேஸ்னா ரொம்ப ஒன்றுமே கிடையாது. ஒரு மேட்ரிக்ஸ் கொடுத்துருப்பாங்க. ரோ ஸ்பேஸ்னா என்ன? வெரி சிம்பிள். அப்படின்னா என்னன்னா ஒன்றுமே கிடையாது. ரோ ஸ்பேஸ் சொல்லும்போது அதில் மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் லீனியர்லி இண்டிபெண்டன்ட் வெக்டார்ஸ், லீனியர் இண்டிபெண்டன்ட் ரோஸ் எத்தனை இருக்குன்னு பார்க்க போகிறோம். ஸோ ரோ கீழன் வச்சு பார்ப்போம்னா அதே தான் கான்செப்ட். இப்போ சஸ்பேஸ் ஆஃப், ஆக்சுவலாக இங்கே புரிஞ்சுக்கோங்க, ஏங்கிறது எம் ரோஸ் என் காலம்ஸ் இருக்கும், எம் ரோஸ் என் காலம்ஸ் இருக்கும். அப்போ சஸ்பேஸ் ஆஃப் இது மாற்றி போடணும், சஸ்பேஸ் ஆஃப் எஃப் என் ரைட்டுங்களா? சஸ்பேஸ் ஆஃப் எஃப் என், இது ரோஸ் காலம் மாற்றி வரும். ரோ ஸ்பேஸ்ங்கிற சஸ்பேஸ் ஆஃப் எஃப் என்ன வரும், காலம் ஸ்பேஸ்ங்கிற சஸ்பேஸ் ஆஃப் எஃப் எம் வரும். பார்த்துக்கணும், கரெக்டாக பார்த்துக்கணும். எஃப் எம். இது ஒரு முக்கியமான கொஸ்டின். இப்போ ஏங்கிற